எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அடிஷன் வித் யூ சீக்கிரம் போடணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா கிரிமினலில் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ 2 days ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து இதை சீக்கிரம் போட்டுடலாமே அப்படின்ட்டு போடலான்னு வந்துட்டேன். ஓகே, சேர்ப்பாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணலாம் மிஸ் செய்வாங்க. அப்புறம் எப்பயும் போல் சவுண்டு கேட்டால் அட்ஜஸ்ட் கரோ. ஓகே, ஜேகே வந்து விட்டு விட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ ஜேகே எப்படின்னா அவனை மூட கலப்புற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவன் பாடியில் ஆடிச்சுனா கூட அட்லீஸ்ட் அதை பார்த்தா கூட அவன் வந்து ஒரு மாதிரி மூட் ஆயிடுவான். ஸோ அதனால தான் ரொம்ப சார் ஐப்புக்கு போயிட்டாரு. ஸோ அதனால் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு வாய்ஸு, டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் இந்த சாரிடா டே சாரிடா டே உன்னை கத்தி ஊர் ஏதோ கூப்பிட்றாத, ஐயோ என்னை பற்றி உனக்கு தெரியாது, ஐயோ சாரிடா டேய் சாரியா என்னடா பண்ணிகிட்டு இருக்க இந்த பையனை? யாரா நீ? நான் யாரா? நான் தான்டா வி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சேர் மேலே ஏறி உட்காந்துக்கிறான். என்னடா பண்ணிகிட்டு இருக்க இந்த பச்சை பிள்ளையா? கிஸ் அடிக்கிறதுனால இழுத்து அடிக்க வேணாம், இன்னும் விட்டு அடிச்சிட்ருக்க. ஐய இப்படிலாம் இருந்த வேலைக்கு ஆகாது. ஆமாம், என்ன பையன் அந்த பையனை? அது நான் எதுவும் பண்ணலடா. நீ எதுவும் பண்ணாமலே கிஸ் அடிச்சிட்டு இருந்த? என்னடா என்ன பண்ண? அது வந்து அது ஒன்றும் பண்ணலையே. இப்போ என்ன பண்ணேன்னு சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறான் ஒரு மாதிரி. அப்புறம் டேவும் வந்து ஜங்குக்கும் வந்து நடந்தெல்லாம் சொல்கிறான். ஸோ டே அதை கேட்டு ஒன்றும் தெரியாது அப்பாவு பையனுக்கு விட்டு படுத்து போட்டு காட்டியிருக்க. இதை பாரு, நீ கிஸ் அடிச்சிட்டு இருந்தது நான் வெளில வந்துட்டேன். நான் ஏன் டக்குன்னு வெளில வந்தேன்னு எனக்கே தெரில. சரி என்ன கிஸ் அடித்தாலும் நல்லா இழுத்தடிக்க வேணாம், சும்மா விட்டு பச்சைக்கன்னு கொடுத்துக்கிட்டு நல்லா இல்லை. இதெல்லாம் நல்லா இழுத்தடிக்கணும்னா இன்னொரு அடிக்கணும்னா போச்சு. இப்போ நான் போயிட்டேன்னு வச்சுக்கோ, குப்பாரி வச்சு நல்லா ஊரையே கூப்பிட்ருவான். எப்படி நீ சமாளிக்க போறியோ எனக்கு தெரில. சரி, சிகரெட் வச்சுருக்கியா? என்னடா சிகரெட் வச்சுருக்கியான்னு கேட்டேன். காலைல எழுதியா? வச்சுருக்கேன் கூட அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்டில் அவனே கைவிட்டு ஜேகே பாக்கெட்டில் கைவிட்டு அவனே எடுத்து சிகரெட் அடிச்சிட்ருக்கான். ஆமாம், என்ன அப்படி பார்க்குற வித்தியாசமா? ஒன்றும் இல்லை, நீ நைட்டு மட்டும்தான் வருவேன்னு சொன்ன. அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது, அப்புறம் அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் எதாவது ஹாப்பியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்துடுவேன். ஓ, அப்போ அவன் ஹாப்பியாக இருந்திருக்கானா? தெரில, அவன் எப்படி இருந்தானோ. மற்றபடி அவனுக்குள்ளே இருக்கும்போது வெளியில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. எதில் இருக்கவன்ட்டு தான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். நைட்டு வேணால் கிளியராக தெரியும். ஒன்றும் தெரியாது. அப்பா பையன்ட்ட சிலுமிஷம் பண்ணிகிட்டு இருக்கு. நீ இருடி, போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன். டே ஓரா சீனை போடாத. அவன் எதுவும் பண்ணல, நீ தான் சும்மா மூடு கிளப்புற. ஒரு விஷயம் நடந்தால் கூட அப்படியே சார் ஐப்பிளுக்கு போயிடுவீங்க போலையே. அந்த மாதிரி கேஸாடா நீ? அச்சோன்றதான் பார்த்து தான் இருக்கணும் போலையே. விட்டா என்னைக்கு கேஸ் அடிச்சிருவ. இங்கே உட்காந்துட்ருக்கான் இந்த பிளேஸில். இங்கே ஒன்று மறைச்சி வச்சனே, வரியா என் கூட? எங்கே? ஹச்சி வாடா அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து அப்படி கூப்பிட்டு போகிறான். எங்கடா கூப்பிட்டு போகிற? அவனை நீ கிஸ் அடிச்ச மாதிரி நானும் உனக்கு கிஸ் அடிக்க போகிறேன், அடிச்சி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். இந்த சேர் மேலே ஏறி அந்த ரேக் மேலே ஒரு சில திங்ஸ்லாம் வச்சுருப்பேன், அதை எடு. நான் எதுக்குடா எடுக்கணும்? உனக்கு எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணோம்? இந்த பாரு, இங்கே நடந்ததான் அவன் வெளில சொல்ல மாட்டான். அதே நான் வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், வெளியில் ஃபுல்லாக நார் அடிச்சிடுவேன். நீ இந்த காலேஜோட ஏதோ சொன்னா, நீ என்னது இந்த காலேஜோட சேர்மன், அதுக்கப்புறம் இந்த காலேஜை கட்டினது எங்கள் அப்பன். ஓ, எல்லாமே நீ தானா? சரி வச்சுக்கோ, அப்புறம் நார் அடிச்சிடும் பார்த்துக்கோ. சொன்ன மட்டும் செய், தேவையில்லாமல் கேட்டுட்ருக்காத. ஏன்னா எனக்கும் அதுக்கு ஹைட்டு கொஞ்சம் கம்மி. பார்க்கறதுக்கு ஹைட்டாக இருந்தாலும் கொஞ்சம் வீக்கு. அதுவும் இல்லாமல் நான் ஏறி கீழே விழுந்தேன்னு வச்சுக்கோ, உடனே டக்குன்னு நான் வந்துடுவான். அப்புறம் எதுக்கு வம்பு? அதனால தான் ஏறி அங்கே சில திங்ஸ்லாம் வச்சுருப்பேன், அப்படியே எடுத்து கொடு பார்ப்போம். எல்லாம் என் நேரம்டா, எல்லாம் என் நேரம். உனக்கு எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கே தெரில. எனக்கு மட்டும் என்ன தெரியுமா? உனக்கும் எனக்கும் என்ன கனெக்ஷன்னு எனக்கு தெரில. ஏதோ அவன் கூட நீ ஃப்ரெண்டாக பழக ட்ரை பண்ணுற, பார்த்து இருந்துக்கோ. ஸ்டார்டிங்கே போச்சு. அவன் வந்தோடனே என்ன பண்ண போகிறானோ, நீ சமாளிச்சுக்கோப்பா, அதெல்லாம் என் பிரச்சனை இல்லை. சீக்கிரம் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ரேக் மேலே ஏற சொல்லி அப்படியே எடுத்து கொடுக்குறான். ஸோ பெயிண்டிங் பண்ணுற சில திங்ஸ் தான். என்னடா இது பெயிண்டிங் பண்ணுற திங்ஸ் மாதிரி இருக்குது? ஆமாம், பெயிண்டிங் தான் பண்ண போகிறேன். எனக்கு பெயிண்டிங்னால் ரொம்ப பிடிக்கும், அவனுக்கும் பெயிண்டிங்னால் ரொம்ப பிடிக்கும்.
அப்பப்போ காசு வேணும்னா அவங்க அப்பான்ட்ட கேட்க மாட்டான், பயமாக இருந்துச்சுன்னா. இந்த பெயிண்டிங்ஸை தான் எடுத்துகிட்டு போய் அது எது பொருட்காட்சி என்னமோ சம்திங் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இடத்துல வச்சு காசு கொஞ்சம் கிடைக்கும். அதை வாங்கி இந்த மாதிரி அவன் செலவு பார்த்துக்குவான். அவங்க அப்பாட்ட மோஸ்ட்லி காசு கேட்க மாட்டான். இருந்தாலும் அவங்க அப்பங்காரன் எப்படி தெரியுமா, அவன் காசு கேட்கலனாலும் அடிப்பான், காசு கேட்டாலும் அடிப்பான். அந்த மாதிரி ஒரு பைத்திய பிடிச்ச கேரக்டர். ஐயோ, அந்த சைக்கோ கூட எப்படி தான் இருக்கானோ. சரலாம் விட்டு சீக்கிரம் எடு, நான் பெயிண்டிங் பண்ணும். அதுக்குள்ளே அவன் வந்துட போகிறான். நீ எதுக்கு பெயிண்டிங் பண்ணும்? போர் அடிக்குது அவனுக்குள்ளே இருந்து அதான் சும்மா பெயிண்டிங் பண்ணலாமே அப்படின்ட்டு. சரி, எதை பெயிண்டிங் பண்ண போகிற? இங்கே யார் இருக்கா? நீ தானே இருக்க, ஒன்று தான் பெயிண்டிங் பண்ண போகிறேன். எது என்னையா? என்னதான் வேணாம். இந்த பாரு, உன்கிட்ட ஒன்றும் பர்மிஷன் கேட்கல, உட்காரு, புரியுதா? எனக்கு ஒரு 30 செகண்ட் போதும், அதுக்குள்ளே வரைஞ்சிருவேன். அதுக்குள்ளே வரைஞ்சிருவியா? எப்பட்றா? எப்படின்ட்டு உட்காந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெயிண்டிங் பண்ணுற திங்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறான். ஸோ அதை அரேஞ்ச் பண்ணிட்டு அவங்க உட்காரு. எதுக்கு? உட்கார்றா, உன்னை பார்த்தானே வரையணும், என்ன சவத்தை பார்த்தா வரைய போகிறேன், உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சுட்டு அப்படியே ட்ராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஃபைனலாக வரைஞ்சி முடிச்சுட்டு, டே ஜேகே எங்கே வாடா. எதோ டே ஜேகேவா? ஹலோ, மரியாதை கூப்பிடுன்னா? இதுக்கு மேலே உனக்கு மரியாதைலாம் கொடுக்க வேணாம். கொஞ்சம் மூடானாலே கிளம்புற மூடு நீ. வாடா, உனக்கு இவ்வளோ மரியாதை போதும் வா. அதுக்கு அந்த அப்பா வீட்டையவே எவ்வளோ பரவாயில்லடா, நீ இருக்கியே. உன் கமெண்ட்லாம் கேட்க விரும்பல, வந்து பாரு எப்படி இருக்குன்ட்டு அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து கூப்பிட்றான். ஸோ ஜங்குக்கும் வந்து பார்க்குறான். ஸோ அந்த பெயிண்டிங் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஜேகே அப்படியே வரைஞ்சி வச்சுருக்கான். டேய் என்னடா இது, என்ன நல்லா இல்லையா? நல்லா இல்லைனா விட்டுரு. ஏய், சொல்ல வர்றது கேளு. செம்மையாக இருக்குடா. நான் எப்படியா இருக்கேன்? ஆமாம், எப்படி தான் இருக்க. இல்லை வேறு எதாவது மாதிரி வரைஞ்சி காட்டா நீ மூடோடு இருக்கிறது? என்னால் அப்படி கூட கற்பனை பண்ணி வரைய முடியும். வரையிட்டா? அது வேறு செய்வியா நீ? அதெல்லாம் இன்னொரு தாட்டி பண்ணிக்கோ. செம்மையாக இருக்குடா, என்னை யாரும் இப்படிலாம் வரைஞ்சதே இல்லை. நல்லா இருக்குது பார்க்க. நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கும். யார் வரைஞ்சது? இந்த வீ வரைஞ்சதில்ல. சரி, இதை எடுத்து அங்கே அப்படியே மேலேயே போட்டுருண்ணே. வேணா நீ எடுத்துகிட்டு போ, இந்த டேக்கிட்ட மட்டும் காட்டாத. அப்புறம் தேவையில்லாத கேள்வி மாதிரிலாம் கேட்பான், அதுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியாது, புரியுதா? சரி, நான் கொஞ்ச நேரம் போய் வெளில சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேண்ணே. ஆமாம், சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வேலையை பார்க்கணும். இங்கே டேவை எவனோ டார்ச்சர் மயிறு பண்ணுறான். நம்ம எந்த புடிங்க அது? அவனா? அவன் ஜாக்சன்ற ஒரு புடிங்கி. அவன் தான் கிரிஞ்சு பண்ணுறன்னு பேரில், புலி பண்ணுறன்னு பேரில் என்னமோ எச்சக்காலத்தனமாக பண்ணிகிட்ருக்கான். அவன்லாம் பெரிய வேலை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், விடு, நீ எதுவும் பண்ணாத. எதுவும் பண்ணாதவா? இவன் டார்ச்சர் பண்ணுறதில்ல, எனக்கு தான் உள்ளே ஹர்ட் ஆகுது தெரியுமா? சும்மா உட்காந்து சும்மா தேம்பி அழுது எனக்கு தான்டா தலைவலி வலிக்குது. அது எனக்கு தேவையில்லாது. இவன் எப்படியோ இருந்துட்டு போட்டோம், ஆனால் எனக்கு எதுக்கு தலைவலி வலிக்குது? அவன் டார்ச்சர் பண்ணுறதுனால தான் எனக்கு தலைவலி வலிக்குது. அதனால் அவன் மட்டும் என் கையில் கிடச்சான்னு வச்சுக்கோ, இந்த ஜாக்சன்றவனை பிடிச்சி கறி குழம்பு வைக்கிறவன். அவன்கிட்ட சொல்லி வை, இன்னொரு தாட்டி டே பக்கம் வந்தான் அவ்வளோதான், பார்த்துக்கோ. அவனால் எனக்கு தான் பிரச்சனை, பல பிரச்சனை. சரி, சுற்றி பார்க்கலான் இருந்தேன். சரி, போய் பார்த்துட்டு வரேண்ணா. டேய், இப்போ நீ வெளில போனேன்னா பல பிரச்சனை வரும் தெரியும்ல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், டே மாதிரியே சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டே பாட்டுக்கு அப்படியே வெளில போகிறான். ஸோ அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்த்துட்டு, டே ஜங்குக்கு, முதல்ல டே வெளில வந்தா அவன்கிட்ட என்ன சாக்கு சொல்லலாம், அவனை என்ன பண்ணலாம், என்ன சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு யோசிச்சு வை. என்ன கத்தி அழுது ஊரையே கூப்பிட்ருவான். அப்புறம் அது ஓன் பாடு அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே வெளில போயிடுறான். அதாவது வீ வந்து வெளியில் போயிடுறான். ஸோ வீயும் கொஞ்ச நேரம் வெளில போயிட்டு அப்படியே வரான். ஸோ ஜங்குக்கு அங்கே தான் ஃபோனை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருப்பான். டேய் என்னடா எங்கே பார்த்தாலும் காலேஜில் ரேகிங்கு புலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா இது உங்கள் காலேஜ் தானே, பார்த்துக்க மாட்டேன் இதெல்லாம். சும்மா கையில் கிடக்கணும்னா வச்சு செஞ்சிட்ருக்கானுங்க. என்ன பண்ணி தொலையிறது இந்த எச்சக்கால நாய்ங்க. எவ்வளோதான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுங்க. ஏன் போலீஸ்கிட்ட கூட பிடிச்சி கொடுத்துட்டேன், இருந்தாலும் கேட்க தொலை மாட்டேங்குதுங்க. என்ன பண்ணுறது? அதனால தான் நான் என்னமோ பண்ணி தொலைங்கன்னு விட்டுட்டேன். ஆனால் என் கண்ணை சீக்கிரவனுங்க நான் நல்லா வச்சு செஞ்சுருவேன். ஓ அப்படி பண்ணுறா, இது உங்கள் இடம், நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, நான் மறுபடியும் போகணும், நான் போய் தூங்கணும், எனக்கு நல்லா தூக்கம் வருது. ஸோ அதனால் என்ன பண்ணுறா, என்ன பண்ணும், என்னை வந்து கிஸ் பண்ணு. எது? அதெல்லாம் பண்ண முடியாது போ. நீ கிஸ் பண்ணதுனால நான் மூடு கிளம்பி நான் வெளில வந்தேன்.
இதை மூடு கிளம்பி வெளில வந்தியா? ஆமாம், அவனுக்கு மூடு ஏதாவது லைட்டாக ஆயிருக்கும் போல், அதனால தான் நான் வெளில வந்துட்டேன் போல். எனக்கே கரெக்டாக தெரில சம்திங். ஸோ என்னை வந்து கிஸ் பண்ண, என்னை மேபி கிஸ் பண்ணால் அவன் வெளில வந்துடுவான். வாய்ப்பே இல்லை. ஏன் உன்னை மூடு கிளப்புனா தான் நீ வெளில வருவியா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நான் போய் தூங்கணும்டா, எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது. டார்ச்சர் மயிறு பண்ணாதீங்க என்ன. இப்போ என்ன, உன்னை நான் கிஸ் பண்ணணுமா? போதுமா? என்ன இது நாய்க்கு கொடுக்குற மாதிரி? இப்போல்லாம் இல்லை, இந்த நான் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜங்குக்கு ஷர்ட்டை பிடிச்சி நல்லா கிட்ட இழுத்து நல்லா லிப்லாக் அடிக்கிறான். ஸோ ஒரு 5 minutes வீ தான் அப்படியே நல்லா கிஸ் அடிச்சிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு அப்படியே புலம்புறான் மனசுக்குள்ளேயே. ஐயோ யார் இவன், காய்ச்சி பிடிச்சவனா இருக்கானே, விட்டு தொலையவே மாட்டேங்கிறானே. டேய் என்னடா இது கிஸ் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸு? உன்னை யார் பேசிங்களா படிச்சுருந்து? மூஞ்சி ஆளையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு 2 seconds இப்படியே போகுது. ஸோ கடைசியில் எப்படியோ டே வந்துடுறான். டே வந்ததுமே ஸோ ஜங்குக்கு பிடிச்சி லைட்டாக தள்ளி விட்டுட்டு, ஜங்குக்கு என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிடான். டி அழுகாதரா, சாரி, நான் இந்த டைம் பண்ணலடா, அது நீ தான். என்ன சொல்கிற நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லி தானே உன்கிட்ட பழகினேன், நீ ஏன் இப்படி பண்ணலாமா? ஏன் ஜங்குக்கு நீ இப்படி பண்ணுற? ஐயோ டே அழுகாதரா, சாரி. ஃபஸ்ட்டுக்கு வேணால் சாரி கேட்கலாம், இதுக்கு ஐயோ சரி சாரிடா, இதை மட்டும் தயவு செஞ்சு வெளில சொல்லிடாதடா. சாரிடா, நான் வேணும்னே பண்ணல, அது ஏதோ மெமரிஸ் பிரிங் பேக், அதனால் அப்படி ப்ளீஸ் எதுக்கு இப்படி பண்ண? ஐயோ என் லிப்ஸை பாரு எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. போ ஜங்குக்கு, இனிமேல் உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன், எனக்கு யாருமே ஃப்ரெண்டு தேவையே இல்லை, போங்க. டே சாரிடா, நான் வேணும்னே பண்ணலடாடி, அது ஏதோ மூடு வந்து அந்த மாதிரி பண்ணிட்டேன். நீ பார்த்தல அந்த அங்கிளும் ஆன்ட்டி ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்களே, ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுடா. அப்படியா? அதனால நீயும் இப்படி பண்ணியா? ஆமாண்டா, இது ஒரு நோய் மாதிரி, அதை பார்த்தா நம்மளுக்கு இப்படி ஆகிடும், ஸோ அதனால். அப்போ ஏன் நீ அதை பார்க்குற? வேறு வழி, அதுதான் எல்லாமே மெடிசன் எனக்கு, அதனால தான் பார்த்தேன், அதனால தான்டா உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டேன். நான் வேணும்னே ப்ராமிஸாக நடந்துக்கல, என்னை பற்றி உனக்கு தெரியும்ல நான் இவ்வளோ நல்ல பையன்ட்டு. நான் சும்மாவா? நீ வேணும்னு இது பண்ணலையா? ஐயோ சத்தியமாக வேணும்னு எதுவுமே பண்ணலடா, ப்ராமிஸாக. சாரி என்னை மன்னிச்சிரு. நீ அங்கே பேசுடி, கிட்ட வராத, உன்னை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. உன்னை பார்த்தா தான்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பயந்த லைட்டா. என்ன? ஒன்றும் இல்லை. சாரிடா. இட்ஸ் ஓகே. அப்போனா அந்த படத்தை இனிமேல் நீ பார்க்காத, நோய் முட்டி போயிடும். இதை மட்டும் அக்கனையாக பேசுவானே. சரிடா, நான் பார்க்க மாட்டேன். சரி ஓகே, சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நான் இப்போ கிளாஸுக்கு போகிறேன், ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு. சரிடா, ஏன்டா இப்படி அழுகிற? கண்ணை தொடச்சிட்டு போடா, அப்புறம் போகிறவங்களாம் என்ன நினைப்பான் என்ன? ப்ளீஸ்டா டேய், ப்ளீஸ் அழுகாமல் போடா. சரி நான் அழுகாமல் போகிறேன். சரி நான் உன் ஃப்ரெண்டு தானே? நான் இன்றைக்கி சாயங்காலம் உனக்கு ஒன்று நான் காட்டணும், ஸோ அந்த பிளேஸ்க்கு போகலாம், வரியா? உன்னை நம்பி நான் எங்கேயும் வரமாட்டேன். நல்லா வாய் முட்டி அடிடா, ஆனால் இவனையும் எடுத்து கேள்வி கேட்காத. நான் எங்கேயும் வரலை, நீ வந்து தான் ஆகணும். அப்பா திட்டுவார், அதெல்லாம் நீ சமாளிச்சுக்கோ. இப்போ வா என் கூட, புரியுதா? நான் வரமாட்டேன். நீ வர, புரியுதா? வரணும், இல்லைன்னா நானே கிளாஸுக்கு வந்து கூப்பிட்டு போயிடுவோம், பார்த்துக்கோ. சரி, ஆனால் 10 minutes தான், அதுக்கு மேலே வேணாம். ஆனால் காலையிலேயே அதுக்கு அப்பா திட்டினார் என்ன. சரி ஒரு 10 minutes தான், ஓகே 10 minutes தான். இப்போ போ. சாரி என்ன? இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேவா அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஜங்குக்கு என்னடா நடக்குது அப்படின்ட்டு ஒன்றுமே புரியல, அவனுக்கு ஒரு மேஜிக் மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அவனும் கிளாஸ்க்கு போயிடுறான். ஸோ ஈவினிங் இப்போது டே வந்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். டே போகலாமா? ஜங்குக்கு எங்கே? மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்காரா, தலைமயிறு வலி இது, வா நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னால அங்கே தான். நான் டிரைவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டா? நீ யார்கிட்டையும் சொல்ல வேணாம், நான் நல்லா சொல்லிட்டேன், அவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்க, நீ வா
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஒரு 50 மினிட்ஸ் ட்ராவலாக இருக்குது. என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? அது அப்படி தான், ஒருத்தரை பார்க்க போகிறோம். யார் அது? என்னை அப்போ ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்ட ஒரு பர்சன், அவரை பார்க்க தான் போகிறோம். ஓ, உன்னை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டாரா? நான் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டான், ரொம்பவே. அதனால தான் நான் சிரிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது உன்னால் உன் குட்டி குட்டி ஸ்மைலு அதெல்லாம் பிடிச்சிருக்கு, அவனை மாதிரியே இருக்குது. அவனை மாதிரியும் சொல்லி உன்னை கம்பேர் பண்ண விரும்பல, அவனை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது உன் ஸ்மைல். ஸோ அதான் அவனை காட்டலாமேன்ட்டு கூப்பிட்டு போகிறேன். அவ்வளோ அழகாக இருப்பாரா? உன்னை மாதிரியே அழகாக இருப்பான் குட்டை பையன். சரி வா, கூப்பிட்டு போய் நான் காட்டுறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேவும் போயிட்டுருக்கான். ஸோ டே வந்து அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே வந்துட்டுருக்கான். ஸோ ஃபைனலாக ஒரு இடத்துல வந்து ஜேகே வந்து ஸ்டாப் பண்ணுறான். இறங்கி வா. இது இங்கேயா? பார்க்க அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பிளேஸு. அழகாக தான் இருக்கும், ஏன்னா அவனுக்கும் இந்த பிளேஸ் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால தான். சரி வா, இறங்கி வா. அப்படின்னு சொல்லிட்டு டேவும் இறங்கி வரான். ஸோ பார்த்துட்டு செம்மையாக ஷாக்காகி நின்றுட்டுருக்கான். ஓகே டார்மிஸ், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் கரோ, சப்ஸ்கிரைப் கரோ, ஷேர் கரோ. ஓகே, டாட்டா.